கார்த்திக் தீபா சீரியல் நவம்பர் 22 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு ரிவ்யூவாக பார்ப்போம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாமுண்டீஸ்வரி அம்மா வந்துட்டு அவங்களுடைய சேரில் உட்காடுறாங்க. அப்போது கார்த்திக் வந்து கேட்குறாங்க, நீங்கள் இருக்கிறது ஒரு சேரு, அதில் நீங்கள் உட்காந்துட்டீங்க, நான் எப்படி உட்கார்றது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது சந்திரகலா சொல்கிறாங்க, எங்கள் அக்கா முன்னாடி யாரும் உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஏதாவது பண்ணணுமேனு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் ஒரு பிளான் போட்டு அந்த இடத்துல அவங்கள எந்திரிக்க வச்சுட்டு நம்ம கார்த்திக் அந்த சேரில் உட்கார்றாரு. சூப்பராக ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அப்போது உடனே சாமுண்டீஸ்வரி கோவப்படுறாங்க. சந்திரகலா வேறு ஒரு சேர் அரேஞ்ச் பண்ணி அந்த இடத்துல அவங்க அக்காவை உட்கார வைக்கிறாங்க. அடுத்ததாக இங்கே வந்துட்டு அந்த சேதுபதியோட பையன் மட்டும் பேரை மட்டும் வரக்கூடாது, வந்தானா உயிரோட போக மாட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த சேதுபதியோட பேரனோட ஃபோட்டோவை எனக்கு நீ கண்டுபிடிச்சி கொண்டு வந்து கொடுக்கணும், உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு, என்னால் முடியாததுங்கிறது என் அகராதியிலே கிடையாது மேடம், கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போகிறாரு. போன பிறகு அவங்க அம்மா அபிராமி கால் பண்ணுறாங்க. அபிராமி கிட்டே பேசிகிட்டு இருக்காரு. அப்போது எங்கேப்பா இருக்கேன்னு கேட்க, நான் மாமா வீட்டில் இருக்கேன்னு சொல்கிறாங்க. என் அண்ணன் வீட்லையா, அண்ணன் எப்படி இருக்காரு, அண்ணன் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க, மாமா நல்லா இருக்காரு, சந்தோஷமாக தான் இருக்காரு, ஆனால் அவருக்கு மரியாதை மட்டும்தான் இல்லை, எல்லாருமே நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ரேவதி வராங்க. அம்மா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்டே பேசுகிறாங்க. என்னன்னு கேட்குறாங்க. உன்னை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துட்டு எல்லாம் கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்தி. இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், எங்கள் அம்மா சொன்னாங்கங்கிறதுக்காக அந்த சேதுபதி தாத்தாவுடைய பேரனை நீ கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீ தான் கொலைக்காரனாவ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது யாருப்பா கார்த்தி இப்போ வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அதாம்மா மாமாவுடைய 2வது பொண்ணு ரேவதி அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற பொண்ணுங்களை பற்றியும் சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. மூத்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுமா, இன்னும் 2 பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அந்த பொண்ணுங்களையும் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது கார்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா நீங்கள் வந்துட்டு இப்போல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. என் அண்ணாவையும் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது கார்த்தி, நான் அவங்களெல்லாம் எப்போ கார்த்தி பார்க்குறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது கார்த்தி சொல்கிறாங்க, இல்லைம்மா நீங்கள் இப்போது மாமாவையும் மாமா பொண்ணுங்களையும் பார்க்க முடியாது, நானே சொல்கிறேன், அப்போது வந்து நீங்கள் பார்க்கலாமா, இப்போ கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் சொல்கிறாரு. சரி கார்த்தி, இப்போ நான் வச்சிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அடுத்து சாமுண்டீஸ்வரி வந்துட்டு வெளில கிளம்பி போகிறதுக்காக கார்த்தியை கார் எடுக்க சொல்கிறாங்க. அப்போது கார்த்திக் வந்துட்டு உள்ளே உட்காந்துருக்காரு. அப்போது மயில் வாகனம் வந்து சொல்கிறாரு, எங்கள் அத்தைக்கு இப்படி இருந்தாலும் பிடிக்காது, அத்தை வரும்போது டோரை திறந்து விடணும், டோரை லாக் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நீ கார் ஓட்டணும்னு சொல்கிறாங்க. அப்போல்லாம் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உள்ளே உட்காந்துருக்காரு நம்ம கார்த்தி. அதுக்கப்புறமா லாஸ்ட்டு பொண்ணு வந்து சொல்கிறாங்க, அம்மா வர நேரமாச்சு, இப்படிலாம் பண்ணாதீங்க, டோரை திறந்து விடுங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுன்னு கார்த்திக் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. உடனே அந்த லாஸ்ட்டு பொண்ணு வந்துட்டு கதவை திறந்து விடுறாங்க. உன்னை யார் டோரை திறக்க சொன்னதுன்னு சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. இல்லைம்மா சும்மா தான் சொல்கிறாங்க. அடுத்தபடியாக வேறு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஒரு டேம் கட்டுறதுக்காக நம்ம சாமுண்டீஸ்வரி ஏற்பாடு பண்ணியிருக்க இடத்துக்கு. அங்கே வந்துட்டு ஆனந்தும் அருணும் வராங்க. கார்த்தி அவங்க கிட்டே பேசிகிட்டு இருக்கிறத சாமுண்டீஸ்வரி பார்க்குறாங்க.